தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருட சிந்தும் ஜானதம் சாந்தரகுணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிடமாமதானம் கலியுதயம் காட்சிமணி இது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பட்சணத்தை ஸ்ரீரங்கத்துக்கு போய் கொடுத்துரு. பட்சணத்தை ஸ்ரீரங்கத்துக்கு போய் கொடுத்துரு. எப்பேற்பட்ட அனுபவம் இது? நம்ம இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஒன்றத்தில் தான் பெரிய அனுகிரகத்தில் நடக்கிறது. அது என்ன சொல்கிறோங்கிறது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏன்னா நிறைய பேர், சில பேர் தமிழில் ஓணும்னு கேட்டால் கூட எனக்கு இன்னும் தமிழ் உண்மையை சொல்லணும், எனக்கு தமிழ் டைப்பிங் அதெல்லாம் வராது. அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு அது வராது. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் தான் நம்ம நிறைய இடங்களுக்கு நம்ம டைப் பண்ணி நம்ம அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் யாருமே இல்லையே. அதுலேருந்து புரிஞ்சுட்டுருவா என்ன சொல்கிறதுன்றது. அதனால் எனக்கு அதுதான் முக்கியமாக தெரிகிறது. அது பரவாயில்ல அப்படின்னு பெரியவாளே ஒத்துன்ட்ருக்காள். சில இங்கிலீஷ் லாங்குவேஜ் பரவாயில்ல அப்படின்னு. அதான் அப்படி நினச்சிக்கலாம் நம்ம. இது அனுபவத்தை தோகூர் ஸ்ரீ மகரபூஷணம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். இவர் ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு வேத பண்டிதர். மகாபிரிவா சொல்லி தான் இந்த வேதத்தை கற்றுண்டவர். அவர் அந்த காஞ்சி மடத்தோட ஒரு வேத பாடசாலை இருக்குது அங்கே தோகூரில். அதை அவர் தான் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கார். இவர் சொல்கிறார், வேத பாடசாலையில் ஒரு வாத்தியார், அவர் ஒரு வேத பண்டிதர், ஒருத்தர் வாத்தியாராக இருக்கார். அந்த பசங்களுக்கெல்லாம், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்குறவர் இவர் தான் மெயின். அவர் இன்னொரு வாத்தியார் இருக்கார் அங்கே, 2-3 வாத்தியாரில் அவரும் ஒருத்தர் வாத்தியார். அவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர், அங்கே இருக்கார் அந்த பாடசாலையில். அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அந்த வாத்தியாருக்கு. அவள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் அன்றைக்கி சாயங்காலம் வரா அப்படின்னு ஒரு இவருக்கு இன்ஃபர்மேஷன், தகவல் வந்திருக்கு, தபால் வந்திருக்கோ என்னவோ தெரியாது. அப்போ மகாபெரிவாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுது? மகாபெரிவா எங்கேயோ இருக்கான், அவளுக்கு இப்படி தெரிஞ்சுது. அதுதான் நம்ம பார்க்கணும். மகாபெரிவா என்னைக்கு இந்த சாயங்காலம் பொண்ணு பார்க்க வரப்போகிறாலோ, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தூகூர்ன்ற பாடசாலையில் வேத பாடசாலை இருக்கவர், அன்றைக்கி மட்டும் அவர் போய் அவர் பொண்ணு பார்க்குறாண்டா, அவர் பொண்ணுக்கு அவர் போனோம் இல்லையா, அவர் அன்றைக்கி அங்கே போயிருப்பாரா இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் லீவ் எடுத்துன்னு அங்கே போயிருப்பாரா இருக்கும். அன்றைக்கி சாயங்காலம் நடக்க போகிற நிகழ்ச்சி. ஆனால் அன்றைக்கி கார்த்தால் என்ன நடக்கிறது அப்படின்னா, சேலத்துலேருந்து ஒரு ஆடிட்டர் வரார், மகாபெரிவாட தரிசனம் பண்ண வந்திருக்கார். வந்தபோது அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆடிட்டரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. வந்தவர் அதுக்கு அவருடைய கிருதஜ்ஞை சொல்ல வந்திருக்கார். தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு அவர் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். ஆனால் பெரியவா வேறு ஏதோ எதிர்பார்த்துருக்கார். உடனே என்ன பண்ணார், பெரியவா கேட்டார், நீ பட்சணம் கொண்டு வரலையா எனக்கு அப்படின்ட்டார். நம்ம சாதாரணமாக கல்யாணத்துக்கு போயிட்டு வரா அப்படின்னா பட்சணம் கேட்போமே, பட்சணம் கொண்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் நொறுக்கின்னு இருக்கலாம் போட்டு வாயில் போட்டு அப்படின்னு. பெரியவா அப்படி கேட்க மாட்டாளே. ஆனால் பெரியவா கேட்குறது வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் இருக்கும். பரமேஸ்வரன் எப்படி பண்ணுவார், அவர் கொஞ்சம் முழிச்சார். சரி நான் போய் எடுத்துன்னு கொடுத்துட்றேன் இங்கே அப்படின்னார். அவருக்கு பாவம் ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. பெரியவா இந்த மாதிரி திடீர்னு இருக்காங்க வீட்டில், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, 1-2 நாள் தான் இருக்குது, அதனால் பட்சணங்கள்லாம் அப்படியே இருக்குது அவருக்கு. அதனால் கொண்டு கொடுத்துடலான்னு கேட்டார். சொன்னார் அவர், இல்லை அங்கேயே இருக்கட்டும், நீ கிளம்பி, நீ எப்படி வந்த இப்போ அப்படின்னு, காரில் தான் வந்தேன், நீ கிளம்பி இங்கே வாங்கிக்கோ. தோகூர் பாடசாலையில் மகரபூஷணம் இருக்கார், அவரை கேட்டேன்னா அவருடைய இதை சொல்லிவிடுவார். அங்கே போயிட்டு அங்கே ஸ்ரீரங்கம் போய் அவர்கிட்ட அந்த சேரணும், அந்த அட்ரஸையும் வாங்கிக்கோ அவர்கிட்ட. எங்கள் மடத்தில் கேடு எல்லா விஷயத்தை கொடுப்பா, நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டார். கிளம்பினோடனே இவர் அங்கேருந்து கிளம்பி இப்போ கார்த்தால் அவர் தரிசனம் வந்தார், கிளம்பி இங்கே வந்துட்டே இருக்கார். வந்தார், வீட்டுக்கு போனார், பக்ஷணத்தை எடுத்துட்டார். கல்யாண பக்ஷணம் தான் வீட்டில் இருக்க, பொண்ணோட கல்யாணம் அதையும் எடுத்துட்டார். ஏதோ சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இது நடந்துட்டுருக்கு. கார்த்தால் ஒரு லேட் மார்னிங்கில் பொண்ணு பார்க்க வரணும்னு நினச்சோம். அவள் கொஞ்சம் லேட்டாக ஆகுது, அவள் வந்துடுறா. ஆனால்
இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் இருக்கக்கூடாது அன்றைக்கி. அவள் வந்து சேர்ந்துட்டான். வந்த உடனே அவள் வந்தால் அவள் பொண்ணு பார்த்தா, பொண்ணு பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்த உடனே அவள் தாம்பூலம் அன்றைக்கே தட்டு மாற்றிக்கலாம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஃபார்மலாக அப்படின்னு அவளுக்குள்ளே முடிவு பண்ணிட்டா. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருத்து, பிள்ளைக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருத்து அப்படின்னா டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா. அப்போ பார்த்தா அப்புறம் அது ராகுகாலம் யமகண்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது. அப்போது 4:30 வந்து ராகுகாலம் ஆகிடுது. அவள் முடித்து பண்ணும்போது கரெக்டாக அந்த 4:30 மணிக்கிட்ட வந்துடுது ஒன்று இருக்குது. அந்த ராகுகாலம் முடிஞ்ச பிறகு நம்ம தட்டு மாற்றிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டாள். இப்போ 4:30 வந்து ராகுகாலம் வந்து பொழுது போகணுமே, அவளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. இது இவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அவள் பண்ண பட்சணங்கள் ஏதோ கொடுத்துருக்காளே அது வந்து ஆகும், இவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு தெரியாது பொண்ணு வீட்டுக்கார ஆளுக்கு. அது வேத பண்டிதர் வேறு, அவர் வேதம் சொல்லி கொடுக்குறவர். மகரபூஷணம் அந்த மெயின் இவர் வந்து தோகூர் ஸ்ரீ மகரபூஷணம்ன்றவர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் பெரிய மகாபெரிய பக்தர், அவர் தான் நடத்துகிறார் அந்த பாடசாலையே, காஞ்சி மடத்தோடதை. இப்போது இப்படி இருக்கும்போது பெரியவான்ற பரமேஸ்வரன் எப்படி அனுகிரகம் பண்ணாமல் இருப்பார். அதனால் என்ன பண்ணார், கரெக்டாக அந்த 4:30 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் நேராக காரை எடுத்துன்னு ஆடிட்டர் வந்து வீட்டுக்கு போனார். பட்சணத்தை எடுத்து நாங்கள் வந்துட்டார். நேராக வந்தோடனே பெரியவா அமிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதெல்லாம் பக்ஷணம்லாம் கொடுக்க சொல்லி பெரியவா எனக்கு உத்தரவு பண்ணால் நாங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்தா. அவர் மனசில் ஏதாவது இருந்தால் அவளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு பொண்ணு அவருடைய தந்தையார் தாய் தந்தையாரெல்லாம் நினச்சிருக்கா. இந்த பொண்ணு இவள் வந்திருக்க அவளை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்னா கொஞ்சம் பக்ஷணம் நிறைய பண்ணியிருக்கலாம், இப்போ திடீர்னு பண்ணணுன்னா எல்லாம் ரெடி பண்ணணுமே, என்ன பண்ணலாம் தெரியலையே அப்படின்னு நினைக்கும்போது அங்கேருந்து பக்ஷணத்தை பெரியவா அமுச்சு விட்ருக்கா. அதனால் அதை வந்து அவளுக்கு கொடுத்தார். அவருக்கு எதாவது காஃபி கொடுத்துருப்பாளரும் அவர் குடிச்சார். கிளம்பி போயிட்டார். ஆடிட்டர் கிளம்பி போயிட்டார். அதனால் இந்த வேத பாடசாலை இதுக்காக மகாபெரியா வந்து எவ்வளோ அக்கறையோடு இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். பெரியவா வந்து பார்த்துட்டே இருக்கா மகாபெரிவா என்ன நடந்துட்டுருக்கு, அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக நம்ம ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். இது சாதாரணமாக பார்த்தா இது என்ன கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது. எப்போயோ காலத்தால் போனவரை நிறுத்தி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு இங்கே பார்த்தா இவாளுக்கு அங்கே லேட்டாக்கி அவள் வர்றதை லேட்டாக்கி அப்புறம் அந்த ராகு காலம் முடித்து அவள் வந்து தட்டு மாற்றிக்கிற மாதிரி பண்ணி நிச்சயதார்த்த தட்டு அதுக்குள்ளேயும் இவர் வந்து சேர்ந்து பக்ஷணத்தை கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட அனுகிரகம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரம்.